ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் வந்து அக்கா வந்து இது மாதிரி சொன்னுச்சு, நம்மளாவே வந்து சேர்ந்து ஒரு கடை மாதிரி ஆரம்பித்தா என்னடி லலிதா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஓகே தான்க்கா. உன் வீட்டுக்காரும் சரி என் வீட்டுக்காரும் சரி, நம்ம என்ன தான் பக்கத்து பக்கத்து தெருவில் இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து பழைய மாதிரி பேசிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 3 வருஷமாகவே உனக்கு தெரியும். நம்ம அண்ணன் பண்ண விஷயத்தினால 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் எனக்கும் வந்து அதில் ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லைக்கா. எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம பயந்து தான் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையுமே வந்து இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்குக்கா அப்படின்னோடனே, சரி விடு விட, நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசுகிற நிலமையில நம்ம இல்லை. அதுக்காக நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுக்கா, நம்ம எதுவும் இப்போதைக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அந்தந்த விஷயத்துக்கு வந்து அது இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்து அவங்க அதை வந்து பூர்த்தி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பார்ப்போம், நம்மளுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. போக போக எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம்க்கா அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற? நம்ம எப்படியாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா தான். ஏன்னா உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ஆரம்பித்து அவள்லாம் சுமாராக தான் சமைப்பா. அவளாமே இப்போ கடை ஆரம்பித்து நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. வீடெல்லாம் வாங்கிட்டா. இப்போ ஒரு 7 வருஷமாக கடை நடத்திக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கி கடையில் பார்த்துட்டு சொல்கிறா, நீ என்னை விடலாம் சூப்பராக சமைக்கிற, நீ என்ன திறமைய வச்சுக்கிட்டு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் சொல்கிறா அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், யோசிக்கிறதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்கல. என்ன தான் நம்ம யோசித்தாலும்க்கா, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, அப்போன்னு பார்த்து எங்கள் சித்தப்பா வீட்டு சைடு வந்து ஒரு விசேஷம் வந்துச்சு. எங்கள் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. மாப்பிள்ளைங்கிற முறைக்கு இவங்க 2 பேரும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்து ஆசைப்பட்டார். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்மளுக்கு வந்து என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதானாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த விஷயத்த நம்ம வந்து என்றைக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பயன்படுத்திக்கிறதுக்கு மாப்பிள்ளைங்க வந்து ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் நானும் சொன்னேன், இந்த இதில் வந்து சித்தப்பா பையன் கல்யாணத்தில் எப்படியாச்சும் அவங்கள ஏதாச்சும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து கல்யாணத்துக்கு எல்லாருமே கிளம்புனோம். ஒரே வேனில் கிளம்புனோம். ஏன்னா இங்கே வந்து லவ் மேரேஜுங்கிறதுனால பெங்களூரில் தான் கல்யாணம் நடந்துச்சு. இங்கேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவலுங்கிறதுனால மொதல் நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு போயிட்டோம். அவங்க ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் சித்தப்பா பையன் நல்லா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவாசி. அவன் நல்லா கிராண்டாக செய்யணும், பொண்ணு வீடும் நல்ல வசதிங்கிறவாசி. அவன் நல்லா கிராண்டாக செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான். அதனால வந்து அங்கே போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் வந்து அங்கே எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நல்ல முறையில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து நாங்களாகவே சும்மா ஏற்பாடு பண்ணோம். ஒருத்தர் வந்து இது மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்காரை பற்றி ஒரு இதாக வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி. அப்போ வந்து அது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கோவப்பட்டார். என்ன இருந்தாலும் அவர் எனக்கு சகலை இருந்தாலும் அதெல்லாம் வந்து இப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப நல்ல மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, அதை தூரத்துலேருந்து என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து கேட்டுட்டு இருந்தோன்னே வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினதுக்கப்புறம் 2 பேரும் அதுக்கப்புறம் அங்கே ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து பாசங்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து அது தெரியாமல் இவங்களாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து எதுவும் வந்து சொல்லாமல் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான், அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு வர்றப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னுச்சு. அதாவது வர்றப்ப தெரியும், எதையுமே இந்த விஷயத்தில் வந்து நீ எல்லாம் எருமை வந்து எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேருக்குள்ளே இவ்வளோ ஒரு பாசம் இருந்ததுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு 3 வருஷமாக பேசாமல் இருந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு அன்பு வச்சுக்கிட்டு தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து எல்லாம் சரியாகும், முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எந்த ஒரு இதுலேயும் வந்து இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னுச்சு, ஒரு லேண்டு விற்கணும், அதை வந்து
நீங்கள் 2 பேரும் தான் மாப்பிள்ளை சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பையன் இருக்கிறப்ப நம்ம மருமகனை நம்பி இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களே. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அண்ணன் வந்து இடம் வித்த விஷயத்தில் அம்மாவை கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட